சிறகடிக்க சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனா பயங்கர சிந்தனையாகவே இருக்காங்க. விஜயா ரொம்பவே சத்தம் போகிறாங்க. என்னடி காது கேட்காத மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நீங்கள் இதை தானே சொன்னீங்க அதை தானே சொன்னீங்கன்னு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க மீனா. இப்போ இப்படி பண்ண மாட்டாளா, என்னாச்சு இவளுக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதில் இருக்கிறாங்க. உடனே அண்ணாமலை தானே சொல்கிறாங்க, ஏங்க இந்த மீனாவுக்கு என்னமோ ஆகிப்போச்சுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீ சரியாக இருக்க அந்த பிள்ளை சரியா இல்லையோ அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வந்து காஃபி போட சொன்னால் அவள் டிவியை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் நீ போட்டு குடித்தானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவள் ரொம்ப திமிராகி போச்சு, அது போக இப்போ அவங்களுக்கு காதும் கேட்க மாட்டேங்குது, என்ன மமதைகள் லாந்தான்னு தெரியல, இவங்கள வேற முதல் தம்பதி இவங்க தான் சிறந்த தம்பதின்னு சொல்லி 1,00,000 பரிசும் கொடுத்து விருதும் கொடுத்துருக்கானுல்ல அவனுங்களை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு புருஷன் பொண்டாட்டி எப்படி வாழணும், எப்படி 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணுங்கிறது எல்லா விஷயமும் தெரியுது, அதனால் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நல்ல சம்பதின்னு எழுதுங்க, மாமனார் சொல்லியோ மாமியார் சொல்லியோ மதிக்கணும்லாங்க அப்படிங்கிறாங்க. நீ மதிச்சிருக்கியா விஜயா அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க மதிக்கலை, உங்கள் அம்மா வந்தால் வாங்கத்தான்னு கேட்கலையா அப்படிங்க. கேட்குறதோடு சரி, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பச்சை தண்ணி உங்கள் கையால் கொடுத்துருக்கியா இல்லை குடிச்சிருக்குமா, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் இந்த மீனா கையில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாப்பிட்றேன். மீனா உனக்கு என்ன குறையில் வச்சுருக்கா நினச்சி பாரு. அத்தை அத்தைன்னு தாங்குதா, உனக்கு என்ன செய்யினாலும் அவள் செய்கிறான். உனக்கு சுவிட்சு போடுற கூட உன்னால் முடியாது, மீனா சுவிட்சை போட்டு போ அப்படிம்ப. இப்படியெல்லாம் பேசுகிறவ வந்து அந்த பிள்ளையை குறைச்சொல்லுது நல்ல கிடையாது. என்ன கடந்து வந்த பாதையை நினச்சிப்பார். நீ கல்யாணம் முடியதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, உங்கள் வீட்லேயும் உங்கள் அண்ணின்னு ஒரு ஆள் இருந்துச்சு. என்ன உங்கள் அண்ணி உனக்கு எப்படிலாம் உபசரித்தாங்க, நம்ம வீட்டில் வாழ வந்த பிள்ளை உனக்கு எப்படிலாம் பார்த்துக்கிட்டுது. அதுபோக ஊர் நாட்டில் என்ன நடக்கு, உன் ஃப்ரெண்டு பார்வதின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல சரிதானே, அவங்க பையனை வந்து மருமக கூடவே கூப்பிட்டு போயிட்டு இப்படி ஒரு நாள் கூட அவங்க கஞ்சி வாங்கி சாப்பிட்டது கிடையாது. அதுபோக வந்து அந்த பிள்ளை வந்து பார்வதியை பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது மீனா உன்னை வந்து அப்படி பார்க்குற, அத்தைன்னா அந்தளவுக்கு உனக்கு மரியாதை கொடுக்குறா, அந்தளவுக்கு வேலை செய்கிறா. நீ அந்த பிள்ளையை குறை சொல்லுறதும் இந்த முத்தை குறை சொல்லி இதே தான் உனக்கு வேலையாக இருக்குது. வேறு ஏதாவது வேலை இருந்தால் தானே அதை பார்ப்பேன், அதை தான் உனக்கு சொல்கிறேன். இங்கே பாரு, வீட்டு வேலையை நீனும் கொஞ்சம் செய்யும் போது உனக்கு வேறு சிந்தனையே இருக்காது. அந்த வேலை செஞ்சு முடித்தோன்னா கொஞ்சம் அசதி வரும், தூங்கிடுவேன், முடிஞ்சு போச்சு. இப்போ நீ சும்மையே இருக்கிறதுனால மீனாவை குறை சொல்லுறதும் ஒரு வேலையாக இருக்குது. அந்த மீனா பிள்ளைகிட்ட நானோ முத்தோ பல முறை சொல்லி பார்த்துட்டோம். இந்த வீட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே வேலையை பகிர்ந்து செய்த மாதிரி செய்யுமா, நீ மட்டும் ஏன் ஒருத்தியாக போட்டு செய்கிறேன்னு கேட்கும்போது அந்த பிள்ளை சரிமாமா வேறு என்ன செய்ய, அவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டு வேலையும் செஞ்சு வச்சுட்டு அந்த பிள்ளை பூ கட்டி நடமாடும் பூக்கடையை நடத்துது. அதுபோக அவங்க வீட்டில் உள்ள நல்ல நன்மை துணைக்கு போகுது. முத்து என்ன செய்தானோ அதை செய்யுது. அதுபோக நீ சொல்கிறத செய்யுது. இந்த வீட்டுக்கு அவ்வளோ பேருக்கு என்ன உண்டோ அதை செய்யுது. அப்பேற்பட்ட பிள்ளையே நீ எதையாவது குறை பேசணும்னு பேசிகிட்டு இருக்காதா அப்படிங்கிறாங்க மீனா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை காதையே கேட்காம சிந்தனை பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. என்னம்மா நான் கூப்பிட்றேன் கவனிக்காமல் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க, ஏன் சொல்லுக்கு தான் மரியாதை கிடையாதுன்னு நினச்சேன், உங்களுக்கு சுத்தமாக கிடையாதா அப்படிங்கிறாங்க. மாமா சாரி மாமா, நான் வேறு ஒரு சிந்தனையில் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க வேறு ஒரு சிந்தனையில் அவள் ரொம்ப நேரமாக இருக்கா, இந்த வீட்டில் சிந்தனையை வைக்காமல் எங்கெங்கே வச்சுருக்கா, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சிந்தனை வீட்டில் வைக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அவளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். மீனா என்னமாச்சு அப்படிங்க. ஒன்றுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே சமையல் பண்ண இடத்துல நின்றுட்டு அப்படி சிலிண்டரை பற்ற வைக்காமல் ரொம்ப நேரமாக யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே சுருதி, என்னாச்சுக்கா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சமையல் பண்ணலையே, அதான் பக்கத்தில் வரேன், நீங்கள் என்னமோ ஒத்தியில் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதுபோக சிலிண்டரை பற்ற வைக்கிறதுக்கு அந்த இதை ஸ்டார்ட் பண்ணாமே இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இல்லை மீனா நீங்கள் ஏதோ ஒன்று இல்லை இருக்கீங்க, சொல்லுங்கள் மீனாக்கா என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சுருதி அப்படிங்கிறாங்க. ஏக்கா உங்களை பற்றி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும் சரியா, இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சமையல் எல்லாம் பண்ணி வச்சுருவீங்க, யாரும் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லுற அளவுக்கு வச்சிக்கவே மாட்டீங்க. இப்போ அங்கிள் உங்களை கூப்பிட்டு காட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுபோக ஆன்ட்டி உங்களை குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி குறை சொல்கிறது இயல்பு தான், எப்போவுமே எதையாவது சொல்லிக்கிட்டு தான் கிடக்கும். உப்பு சப்பு இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. நீங்கள் ஒத்தியில் இருந்து புலம்ப மாட்டீங்க. அதுபோக வந்து என்ன உங்களுக்கு முத்துக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. எங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி உங்கள் தம்பி பிறந்தநாளுக்கு போனீங்களா, அதனால் பிரச்சனை மறுபடியும் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சுருதி அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ இருக்குது, நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு தெரியுது ஏதோ ஒன்று இருக்குது என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி அதை வேணாம், அது எதுக்கு அப்படிங்கிறாங்க. வீண் பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை வரப்போகுது, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி அப்படிங்க சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி மீனா சொல்லான்னு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க.
நீங்கள் சொன்ன நேச்சு நான் சொல்ல மாட்டேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சீதா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கால அப்படிங்கிறேன். ஆமாம், அவளுக்கு தான் வந்து ஒரி இல்லாமல் வேலைக்கு போயிட்டுருக்கா. நான் கூட போய் கிஃப்ட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறேன். கிஃப்ட்டு கொடுத்தீங்களா அப்படிங்கிறேன். ஆமாம், போனேன், ஒரு வாட்ச் ஒன்று வாங்கிட்டு போனேன். நானும் ரவியும் போக வேண்டியது தான், ரவிக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டான், நான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இதில் என்ன தேங்க்ஸ் இருக்குது, எனக்கு அவள் ஃப்ரெண்டு தானே, நாங்கள் கல்யாணம் முடியறதுக்கு அவளை தானே பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்ருதி தயவுசெய்து இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், உண்மை அது தானே, அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை, அது எங்கள் அத்தைக்கு தெரியாது, நம்ம அத்தைக்கு தெரியாது, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி என்னக்கா என்ன தான் சொல்லுங்கள், ரொம்ப எனக்கு வந்து பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை சீதா வேலை பார்க்கலா அப்படிங்கிறாங்க. அக்கா மறுபடியும் ஆரம்பிக்கிங்க, சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் போனேன், போகும்போது ரோஹிணி அங்கே வந்திருந்தாங்க அப்படிங்கிற. ரோஹிணி எதுக்கு அங்கே வராங்க, ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லும் போது ஒரு விசேஷமும் இல்லைன்னு சொன்னாங்க, என் விஷயத்தில் தலையிடாதாங்கன்னு வேறு அவங்கள சொன்னாங்க, இப்போ எதுக்கு அங்கே வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ சீதா தான் சொன்னால் இந்த மாதிரி என்னென்னு கேட்டு வராங்கும் போது, வேணாம் சீதா, ஏற்கனவே நான் சொல்லையில் வீட்டில் நல்ல செய்தின்னு சொல்லி சொல்லையில் அடுத்தவங்க செய்தியில் ஏன் தலையிடுறீங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லையான மாதிரி கேட்டாங்க, அதனால் நம்ம தலையிட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சீதா என்ன தான் நடக்குன்னு பார்த்துருவோமே, நீ அந்த பேச்சு பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் ரிசப்ஷனில் கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, ஏற்கனவே முதல் குழந்தை பிறந்திருக்கு, இப்போ 2வது பிரசவத்துக்கு நான் வந்து கேட்க வந்திருக்கேன் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரிசப்ஷனில். அவங்க டாக்டரும் வந்து வர சொல்லியிருக்காங்க உள்ள. அதை சீதா கேட்டு வந்து என்கிட்ட சொன்னா அப்படிங்கிறாங்க. என்னது, ரோஹிணி 2வது குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் போனாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குது, அதனால தான் அதையே சிந்தனையாக இருக்குது. ரோட்டில் வரையில் கூட எனக்கு ஏற்றால வர ஆட்டோவை கூட நான் பார்க்கல, ஆட்டோக்காரங்க கூட சத்தம் போட்டு போனாங்க, நடு ரோட்டில் வரையாமா, நடு ரோட்டை நீ தான் குத்து எடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என் வீட்டுக்கார்ட்ட எப்படியாவது சொல்லலான்னு பார்த்தா அவரும் அவசர அவசரமாக போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபருக்கு போயிட்டார். அதான் என்ன சீனே தெரில, என் மனசில் உள்ளதை யார்கிட்ட சொல்லணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நல்லா இருப்பதுங்க ஸ்ருதி, தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, என்கிட்ட சொன்னது என்கிட்ட இருக்கும், நீங்கள் பயப்படாதீங்க. ஆனால் ஏன் இவங்க வந்து 2வது குழந்தைக்கு செக் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இல்லைல்ல, இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கே குழப்பமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. இதே குழப்பம் தான் ஸ்ருதி எனக்கும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ 2 பேரும் என்னத்தை பேசிகிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வராங்க. ஸ்ருதி எத்த வராங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி என்னம்மா உன்னை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லத்த அப்படிங்கிறாங்க. இன்னும் நீ சமைக்கலையா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் சமைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வராங்க. அவங்க என்ன வேலைக்காக வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சம்பளத்துக்காக கொடுக்குறீங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு தான் சமைப்பாங்க. அவங்க சமைக்க முடியலன்னா நம்ம எல்லோரும் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான், அவங்க சமைச்சா சாப்பிட்டுக்க வேண்டியதான். இதை விட்டுட்டு நீ சமைக்கலையா வைக்கலையான்னு சொல்லி குரலை ஊற்றுறீங்க, அவங்களும் இந்த வீட்டு மருமக தான், எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் ஸ்ருதி வாய் நீளுது அப்படிங்க. அத்தை என் வாய் ரொம்ப நீளம்தான், மீனா மாதிரி நீங்கள் சொல்லுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப தப்பு ஆண்டி, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க சமைச்சதே சாப்பிடுவீங்க, அதுவும் நீங்கள் சீக்கிரம் சமைங்க, அப்படி சமைங்க இப்படி சமைங்கன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வந்து அவங்க இடத்துல நான் இருக்கணும், நீங்கள் சொல்லி பார்த்துருக்கணும், அப்போ தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நீ பணக்கார வீட்டு மருமகன்னு சொல்லும், நீ வேலை செய்ய வேண்டான்னு பார்த்தா நீ நிம்மா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஏழை வீட்டிலேருந்து வந்தாலும் சரி தான், என் குணத்துக்கு நீங்கள் மட்டும் அப்படி பண்ணுதா இப்படி பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட்டு ரைட்டு வாங்கிடுவேன் அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி பேச, உண்மையை தான் சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. அங்கே என்ன ஸ்ருதி போய் ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் உன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு உனக்கு எங்கே போகிறேன், எந்த ரூம் போகிறேன், எங்கே போகிறேன்னு சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், வெளியே ரூம் விட்டு வெளில போனால் நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே போனேன், இன்னும் வரலையே அப்படி தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சிந்தனையாக இருக்குது, உங்களை சும்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி சிந்தனை சொல்லுடி அப்படிங்கிறாங்க. இல்லை குழந்தை பிறக்காமல் 2வது குழந்தை பிறக்கிறதுக்காக யாராவது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவாங்களா அப்படிங்க. ஏன்டி குழப்புற லூஸ் மாதிரி அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி வந்து 2வது குழந்தை எனக்கு பிறக்க போகுது, அதனால் அது சரியாக வருமா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டரை கேட்க போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, விளையாட்டு வேலை பார்த்துட்ருக்காதா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் விளையாட போகிறேன், எனக்கு மீனாக்கா தான் சொன்னாங்க அப்படிங்க. மீனா நீ எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. மீனாக்கா தான் சொன்னாங்க, ஆனால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லிடாத. ஏற்கனவே மீனாக்காவை அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, மீனாக்கா ஏதாவது சொல்லப்போ அது வேறு மாதிரி ஆயிரும், அது போக ரோஹிணி என்னதெல்லாமோ பேசியிருக்கிறாங்க, அதனால் ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கணுன்னே இவர் ரவிக்கு ரொம்பவே மன சிந்தனையாக இருக்குது. ஒன்று என்ன ரவி ஒரு மாதிரி ஆகுதா, இல்லை ஒன்றும் இல்லை, நான் மொட்டை மாடில் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. போயிட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்காரு. டே எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. டே ஆஃபர் போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. டே நீ அப்படியே டேரெக்டாக மொட்டை மாடிக்கோடா அப்படிங்கிறாங்க. என்னடா உனக்கும் முன்னாடி எதுவும் பிரச்சனையா அப்படிங்க. ஒரு பிரச்சனை இல்லைடா,
மனசுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது, நீ கொஞ்சம் வாடா அப்படிங்கிறாங்க. என்னடா வேறு எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா அப்படிங்கிறாங்க. எல்லாம் மொட்டை மாடி போகிறாங்க. டேய் ரவி, என்னடா ஆச்சு? உன் முன்னாடி வந்து சண்டையாடா, நான் மீனாட்ட சொல்லி சமரசம் பண்ண சொல்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டாம், நாங்களே பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறு, எனக்கு எது குழப்பமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ தானடா என்னை கூப்பிட்ட அப்படிங்கிறாங்க. நான் தான் கூப்பிட்டேன், நான் சொல்ல போகிறத கேட்டால் நீ கூட என்ன ஏசினாலும் ஏசுவேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் எதுக்கடா ஏச போகிறேன் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ரோஹிணி வந்து 2வது குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்களா அப்படிங்க. ஏய் லூசாடா நீ, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அதுதான் சொன்னேன் நீ ஏசுவேன்னு சொல்லிட்டு. அப்படி தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, வேறு எங்கேயும் இல்லை. சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. அங்கே போகும்போது டாக்டர்கிட்ட சொன்னது இது தான், இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே குழந்த பிறந்து 10 வருஷம் ஆகி போச்சு, இப்போ 2வது குழந்தைக்கு நான் செக்கப்புக்கு வந்திருக்கேன், அது சரியாக வருமா, இந்த குழந்த பார்த்தா ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ணி. இதனால் வந்து இந்த வீட்டில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இது எப்படிடா உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சீதாவை பார்க்க மீனா அண்ணி போயிருக்காங்க. மீனா அண்ணி போகும்போது ரோகிணி அண்ணியும் போயிருப்பாங்க போல். போகும்போது எதுக்கு இவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சீதா விசாரிக்கையில் உள்ளது தெரிஞ்சுட்டு அப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளை விஷயத்தை எதுக்கு இவங்க தலையிடுதாங்க அப்படிங்கிற. டேய் அதாடா இப்போ பிரச்சனை, அண்ணி எப்படிடா 2வது குழந்தைன்னு சொல்லிட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா அந்த ஃப்ராடு தனம் தான் பண்ணுதெல்லாம் அப்படிங்கிற. ஃப்ராடுன்னு பேசிகிட்டு இருக்காது, அண்ணி மரியாதை பேசு, மனோஜ் என்ன வேணாலும் பேசு, இப்போ என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப குழப்பமாக இருக்கடா அப்படிங்கிறாங்க. சரி முத்து யார்ட்டையும் சொல்லிடாத, நான் யார்ட்டையாவது சொன்னால் தான் என் பாறை இறங்கணும்னு நினச்சி தான் உன்ட்ட சொல்லிட்டேன்டா, தயவுசெய்து நீ வழக்கம் போல் அதிரடி காட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த மனோஜ்கிட்டையோ வேறு யார்ட்டையோ அம்மாட்டையோ சொல்லிடாடா அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேர்ட்டும் நான் சொல்லுத மூடில் இல்லை, நான் சொல்ல மாட்டேன் விடு அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேர்ட்டும் சொல்ல மாட்டேல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சத்தியமாக அவங்க 2 பேர்ட்டும் நான் சொல்ல மாட்டேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்றாங்க. நேராக அண்ணாமலைக்கு முத்து ஃபோன் அடிக்கிறப்பா எங்கேப்பா இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் சொல்டா அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வரேன்ப்பா. நீ எங்கடா இருக்க? நான் மொட்டை மேலே தான்ப்பா இருக்கேன் அப்படிங்கிறேன். இதுக்கு தான் ஃபோன் அடிக்க? சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்பா அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லணும்பா. சொல்லுடா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வந்து ஹாஸ்பிட்டலில் 2வது குழந்தைக்கு செக் பண்ண போனாங்களாம்பா அப்படிங்கிறாங்க. என்னடா முத்து, எது விளையாடணும் ஏது விளையாடணும் உனக்கு இது இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா உண்மைதான்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் இது பெண் பிள்ளை கதை, நீ ஏதாவது சொல்ல போகுது வேறு மாதிரி ஆயிராமல், ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து நீ எனது கண்டது கழித பேசுதுன்னு சொல்லி அந்த பிள்ளையும் ஃபீல் பண்ணுது, உங்கள் அம்மாவுக்கு உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரி நீ பேசணுன்னு வச்சுக்கோயேன் அது தப்பாக போயிருண்டா, வேண்டாடா முத்து, எதுலனாலும் விளையாடலாம், இதில் விளையாடக்கூடாது அப்படிங்கிறாங்க. படம் விளையாடவே இல்லைப்பா, நடந்த விஷயத்த சொல்கிறேன்ப்பா. சீதாவும் மீனாவும் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காங்க. அவங்க எங்கடா ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா நீ ரொம்ப ஷாக் ஆகாத, சீதா ஒரு ஹாஸ்பிட்டலில் கேஷியராக இருக்கான் சரியா, அக்கௌண்ட் பார்க்குறான். அப்படி பார்க்கையில் அங்கே அதே ஹாஸ்பிட்டலுக்கு ரோஹிணி செக் பண்ண போயிருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு மீனா பூ கொண்டு போயிருக்கா. அப்போது ரோஹிணி வந்த உடனே ரோஹிணி எதுக்கு வந்திருக்காங்கன்னு மீனா கேட்க, சீதாவை என்ன விவரத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி ரிசப்ஷனில் விசாரிச்சிருக்கா. விசாரிக்கையில் தான் தெரிஞ்சிருக்கு 2வது குழந்தைக்கு நான் வச்சுக்கலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எனக்கு ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு, இப்போ 2வது குழந்தை நான் பண்ண போகிறேன், என் உடல் ஒன்றும் பாதிக்காதா அப்படின்லாம் போய் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த பிள்ளைக்கு குழந்தை விட்டுட்டு தான் வந்து 2வது கல்யாணம் பண்ணாலப்பா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. எப்பா இதே அதிர்ச்சி தான், மீனாவுக்கு இந்த செய்தி தெரிஞ்சோடனே யார்கிட்ட சொல்ல என்னடா செய்யன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருந்திருக்கா. இதை சுருதி கேட்டிருக்கா. சுருதிக்கு மறைக்க முடியாமல் அவன் புருஷன்ட்ட சொல்லிட்டா. யாருக்கு? ரவிக்கு மறைக்க முடியாமல் என்னையை கூப்பிட்டு போய் மொட்டை மாடியில் சொல்லிட்டான். எனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு தெரியலப்பா. மீனா ஒரு பாவம், அவகிட்ட போய் நான் ஏதாவது ஷேர் பண்ணால் அவன் மனசு ரொம்ப பாவப்படும், நம்ம சொன்ன விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு. ஆனால் மீனா யாரையும் கெடுதல் நினைக்க மாட்டான், உனக்கே தெரியும்பா, நடந்ததை சொல்லுவா, போய் சொல்ல மாட்டான். என்னப்பா உங்களுக்கு 100% தெரியும், அதனால் இது நம்பலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப ஒரு மாதிரி, அப்பா வேறு எதுவும் இல்லைப்பா அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு சொம்பில் தண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. அப்பா வேறு எதுவும் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காருதாரு. டேய் முத்து நீ சொல்லுது உண்மையாடா அப்படிங்கிறாங்க. அப்பா உண்மை மாதிரி தான்ப்பா தெரியுது, ஆனால் என்னென்னு கேட்டால் தான்ப்பா தெரியும், ஆனால் சீதாட்ட கேட்டால் மெடிக்கல் ரிப்போர்ட் நைஸாக எடுத்துறேன்னா எடுத்து வந்துடுவாப்பா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அந்தளவுக்கு போக வேண்டாம், நம்மளுக்கு தான் அசிங்கம், நம்ம என்னென்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா கேளுப்பா, நாசுக்காக கேளுப்பா, நீ கேட்குறேன்னு சொல்லிட்டு உன் உடம்புக்கு தான் ஏறாமப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிற, உன்ட்ட பர்சனலாக பேசணும் அப்படிங்கிறாங்க. நம்ம 2 தானங்க இருக்கோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல கதவடை அப்படிங்கிறாங்க. கதவை அடைக்கிறாங்க. விஜயா அங்கே பாரு, இந்த வீட்டில் நீ தான் மாமியார், என்ன நடக்கு ஏது நடக்கு நீ தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவோம், அந்த வீட்டில் எப்படி நடக்கு இந்த வீட்டில் எப்படி நடக்குன்னு சொல்லிலாம் வந்து ஜாடை பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் நம்ம வீட்டில் என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இந்த முத்து மீனாவும் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அவங்க சௌரியத்துக்கு தான் ஆடுதாங்க,
அவள் சௌரியத்துக்கு தான் சமைக்கா. இவன் குடிச்சிட்டு வாரான். இந்த வீட்டில் பெரிய மருமக பணக்கார வீட்டு பிள்ளைகள் இருக்குன்னு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. அவன் சௌரியத்துக்கு வர்றதுதான். காலில் ஒரு கட்டில் தூக்கி கொண்டு போட்டிருக்கான். அது மனோஜ் காலில் தட்டுது. அதை கூட அவன் அதை ஒரு கிண்டலாக பண்ணுறான். இன்னொரு காலில் போய் மிதிக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தத்தில் அவங்க 2 பேருக்கும் இருக்கிறது பிடிக்கல. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் மாடியில் வீடும் கட்ட வேண்டாம், ஒன்றும் கட்ட வேண்டாம், பேசாமல் வீட்டை விட்டு அவங்கள போக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். முதல்ல வெளியே அனுப்பணும், ஒன்றையே தான் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. என்னையும் எங்கே அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ தானே கல்யாணம் முடிச்சு வச்சுருக்க ரோகிணியை அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு என்னங்க, அவள் பெரிய பணக்காரிங்க, மலேசியாவிலே பெரிய கோடீஸ்வரி அப்படிங்கிறாங்க. உனக்கு அது தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க தெரிய பேருங்க கட்டி வச்சேன் அப்படிங்கிறாங்க. சரி விஜயா, அப்புறம் மலேசியாவுக்கு எத்தனை வாட்டி போயிருக்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ மலேசியாவுக்கு போனது கிடையாது. இப்போ சம்மந்தி நேரில் பார்த்துருக்கியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படிங்க. நீ பார்க்கல. இப்போ உண்மையாவது பார்த்துருவியா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்களே ஜெயிலில் இருக்காங்க, நான் எப்படி போய் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தெளிவாக பேசுகிறேன். அந்த பொண்ணு யார் சொல்லி மனோஜ் கட்டி வச்சா அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம பார்வை தான் சொன்னான், நல்ல வசதியான பிள்ளை, ஃபாரினில் உள்ள பிள்ளை போல், அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு இந்தியாவில் இருக்கா. அதுபோக அவளுக்கு கல்யாணம் ஆகலை, நல்ல வசதியான பிள்ளைன்னு சொன்னான். சரி, வசதியான பிள்ளையாகவும் இருக்கா, நல்ல பிள்ளையாகவும் இருக்கா, சுயமாக தொழிலும் பண்ணுதா, என்ன இன்னொரு ஆள்கிட்டையும் வேலை பார்த்துட்ருக்கா, பெரிய கோடீஸ்வர பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீட்டு பத்திரத்தை கொண்டு உங்களுக்கே தெரியாமல் அடகு வச்சு அவளுக்கு பார்லர் வச்சு கொடுத்தேன். அது உங்களுக்கே தெரியும். அந்த பிள்ளை என் மேலே அதிக பாசம் இருக்கிறதுனால என் பேரையே பார்லருக்கு வச்சிச்சு. இன்றைக்கி வரைக்கும் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது. மாதம் எனக்கு செலவுக்கு தருது. அது போக அத்தைங்கிற சொல்லுக்கு மறுசொல்லு சொல்லாது. இந்த வீட்டில் ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பழகுறது அந்த பிள்ளை தான். எந்த விஷயத்தையும் மறைக்காது, A to Z மறைக்காது. அப்படி ஒரு பிள்ளைங்க. அப்படி ஒரு பிள்ளை மனோஜுக்கு நான் கட்டி வச்சதுன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு சந்தோஷப்படுறிய அந்த பிள்ளை என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன நிலமையில் இருக்குது? அவளுக்கு என்ன, அவள் சொந்தமாக பார்வை வச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிறான். மனோஜ் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். இவங்க 2 பேரும் பெரிய ஆளாக வரப்போகிறாங்க. ஏன் ரோகிணி சொத்து பூராமே மனோஜுக்கு தானே, 2 பேருக்கு தானே, அவங்க பெரிய ஆளாக தான் வரப்போகிறாங்க. இந்த ரவியும் ஸ்ருதியும் தான் பிழைக்க தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வீட்டில் எவ்வளோ வசதி இருக்குது. அவங்ககிட்ட சொன்னால் பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்க போகிறாங்க, ஒரு கார் வாங்கி கொடுக்க போகிறாங்க. இப்படி பைக்கில் கூட்டிகிட்டு லாந்துறான். இந்த முத்து ஒரு கை நாட்டு, அவன்கிட்டே ஒரு சொந்த கார் இருக்குது. ஒன்றுக்கு 2 கார் வச்சுருக்கான். அவன் பொண்டாட்டி பைக் வச்சுருக்கான். இவன் இந்த ஓட்ட பைக் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளையாவது இதையாவது செய்யலாம். 1 லட்ச ரூபா சம்பளம் எடுக்கான். எவ்வளோ கெத்தா போகலாம் வரலாம் அப்படிங்கிறாங்க. உனக்கு பணம் தான் முக்கியமாக விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க பணத்தை வச்சு தாங்க இந்த காலத்தில் மதிக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நற்பேர் இருந்தால் தான் மதிப்பாங்க. பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கெட்ட பேர் வச்சு என்ன செய்ய போகிற அப்படிங்கிற. ஏங்க இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படிங்கிறாங்க. சரி, ரோகிணியை பற்றி உனக்கு வேறு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னங்க தெரியும், அவளை பற்றி A to Z தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த எழுத்து மட்டும்தான் உனக்கு தெரியும், வேறு ஒன்றுமே உனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க ஆச்சு முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு 2வது குழந்தை எனக்கு பிறக்க போகுதுன்னு சொல்லி செக்கப் போயிருக்கா, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம வீட்டு மருமக மேலே அபாண்டமாக பேசாதங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, இந்த வீட்டு மருமகுமார் மேலே நீ அபாண்டமாக பேசுதாளா, நான் பேசுதாளா? நான் ஒரு நாளும் எந்த பெண் பிள்ளையும் பேச மாட்டேன். என் கண்ணாடியாக யாரும் பேச அனுமதிக்க மாட்டேன். சரிதானா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை விஜயாட்ட. உடனே ஏங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், அவள் செக் பண்ண போயிருக்கா. ஏன்னா அதுக்கு ஆதாரத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா அதை ஆதாரத்தை கூட கொண்டு வரணுன்னா கூட ஆதாரபூர்வமாக கொண்டு வர முடியும். என்னால் கொண்டு வரதுக்கு ஆள் இருக்குது, சரியா? ஆனால் இது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க. அதை நாசுக்கா அவட்ட கேளு அப்படிங்கிறாங்க. நாசுக்கா என்னங்க கேட்குது, நாசுக்கா அப்படின்னு சொல்லி டென்ஷனில் போய் நேராக கதவை தட்டுறாங்க. ரோகிணி ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா விடு விடு. விட மாட்டேன், நான் கேட்டே தீர்வேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா, முத்து, ரோகிணி, ஸ்ருதி எல்லாருமே ஸ்ருதி, ரவி வந்துடுறாங்க. இங்கே ரோகிணி உள்ளேருந்து என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. வெளில முதல்ல அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு ஏற்கனவே குழந்த இருக்கா? ஏற்கனவே நீ பிள்ளை பத்தவளா? நீ 2வது பிரசவத்துக்கு தான் ஹாஸ்பிட்டல் போனையா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ஒன்றும் ஓடலை. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போனது இவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம யாருமே பார்க்காத போது தானே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஆஹா, எல்லாம் தெரிஞ்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி இதை உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. யார் சொன்னாவா? உங்கள் மாமா தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. அங்கிள் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்கிட்ட முத்து தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரவி தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி ஸ்ருதி தான் நான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி எனக்கு மீனாக்கா தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு சரியான கடுப்பு. இந்த மீனா தான் வாழ்க்கையை கெடுக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா
சும்மா யாராவது எங்கேயாவது போனால் அதை உடனே சொல்லிடுவீங்களா? நான் என்ன கதைக்கு போனேன் உங்களுக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் வந்து என் ஃப்ரெண்டு, சரியா? என் பார்லருக்கு வர்றவங்க என் பார்லருக்கு வரும்போது செல்ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க, அதை கொடுக்கறதுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே ரோகிணி, இப்படி ஒவ்வொரு பொய்யா சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மீனா, உங்கள்கிட்ட பொய் சொல்லணும் அவசியம் எனக்கு கிடையாது. என்ன, என் பார்லருக்கு அந்த டாக்டர் வந்தாங்க, அவங்க செல்ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க, அதை திருப்பி கொடுக்க தான் வந்தேன், வார வழி தானேன்னு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, என் மருமக மேலே அபாண்டமாக பழியே உங்கள் மருமக போடுறா. இவளுக்கெல்லாம் எவ்வளோ திமுருங்க, இனிமேல் இவ்வளோ வீட்டில் வச்சு பார்க்கலாமாங்க? ஒழுங்கு மரியாதை வீட்டு விட்டு வெளியே போயிருமீனா அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் சொன்னால் போகிறதுக்கு, நீங்கள் சொன்னால் வர்றதுக்கு நான் நீங்கள் வச்ச ஆளாத்த, அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஒரு கேள்வி வந்துட்டுன்னா அதை விசாரணை பண்ணி முடிவெடுக்கணும். குற்றச்சாட்டப்பட்டவங்களே வந்து நான் வந்து செய்யலை அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்களா? அதுக்கு நிறைய செக்கப் இருக்குல்ல. என்ன, இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே ஹாஸ்பிட்டலில் தானே மீனாவோட தங்கச்சி அக்கௌண்ட்டில் வேலை பார்க்கா, அதெல்லாம் வரவு செலவு பார்க்கா. அவள் தான் வந்து டாக்டர்கிட்ட பேசினா தான் என்ன கதைக்கு மேடம் போனாங்க, இவங்க ரிப்போர்ட் என்ன எல்லாமே கொண்டு வந்துடுவாள். ஏன், அந்த டாக்டரோட அனுமதியோடவே கொண்டு வந்துடுவா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி முடிக்காங்க. ஆஹா, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்க, அதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிம்பாங்க. இங்கே எப்படி திருதுன்னு முழிக்காங்க பாருங்கள். இந்த மொழியிலே தெரியலையா அப்படிங்கிறாங்க. முத்து, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மீனா தாங்க தேவையில்லாமல் சொல்லுதாங்க அத்தை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க, இந்த மீனாவெலாம் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்ட சொல்லாதீங்க, இதுக்கு மேலேன்னா எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஏண்டி, நீ பிறந்த பிறப்பு என்ன, அவள் பிறந்த பிறப்பு என்ன, அவள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, அவளை அசிங்கப்படுத்துறியே அப்படிங்கிறாங்க. அத்தை, ரோகிணி மறைக்காங்க அத்தை, ஹாஸ்பிட்டலில் நடந்ததை சீதா என் முன்னாடி தான் கேட்டா அதை தான் கொண்டு வந்து சொன்னதை, உங்களுக்கு ஆதாரம் தானத்தை வேணும், வாங்கி கொண்டு தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, மீனா நீங்கள் அதுக்கு எதுக்கு அலைகிறீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் யார், நம்ம சீதாவில் பார்க்குற ஹாஸ்பிட்டல் தானே சொல்கிறீங்க, அந்த மகப்பேறு பார்க்குற டாக்டர் யார் தெரியுமா, அவங்களுக்கு கேரளா தான், எங்களுக்கு தூரத்து ரிலேட்டிவ் தான். என்ன, சீத்தாங்க வேலை பார்க்குறதுனால வந்து நம்ம வந்து அங்கே போய் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். அன்றைக்கி ஒரு வேலையாகவும் இருந்துச்சு. இப்போ அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, வேண்டாம் ரோகிணி, வேண்டாம் சுருதி அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க செல்லை தான் எடுத்து கொண்டு கொடுத்துருக்கேன், நாளைக்கு அவங்க எங்கள் பார்லருக்கு வர கஸ்டமரு, நான் இந்த மாதிரி ரோகிணி வந்தாங்களா போனாங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாகிடும், நாளைக்கு எங்கள் பார்லருக்கு வரமாட்டாங்க, அவங்க ஒவ்வொரு நேரமும் வரும்போது 10,000 கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, பெரிய ஒரு கஸ்டமருங்க, அவங்ககிட்ட ஏங்க இப்படி கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, பணம்னோடனே வாயை புழப்பிய, என்னென்னு இதனை கேட்க போகுது, சுருதிக்கு தெரிஞ்ச டாக்டர் தானே சொல்லுவாங்க, கேட்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், அப்படி கேட்டால் அவங்க தப்பாக நினைப்பாங்க, கேட்க வேணாம் சுருதி, நீங்கள் கேட்க வேண்டாம், அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி கேட்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ரோகிணி கேட்டால் தான் என்ன, கேட்டால் தெரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அது ஃபோனை அடிக்கிற மாதிரி காதில் வைக்கிறாங்க. பொத்துன்னு ஃபோனை வாங்கி பிடிங்கி தூர போடுறாங்க. இதை பார்த்தோன்னா சுருதிக்கு சரியான கோவம் வந்துடுது. நான் ஃபோனை எப்படி நீங்கள் கீழே போடலாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஃபோன் தானே, அது கீழே விழுந்து எவ்வளோ ஸ்லோவாக நான் தந்துடுறேன், நீங்கள் எதுக்கு எங்கள் டாக்டருக்கு எனக்கு வந்து தேவையில்லாமல் சண்டையில் விடுறீங்க, டாக்டர் வந்து எங்கள் பார்லருக்கு ரெகுலராக வரக்கூடியவங்க, அவங்க வராமல் போயிட்டாங்கன்னா எங்களுக்கு தொழிலில் வம்பா போயிடும், மாதம் அவங்கள வச்சு 10,000 வருமானம்னாக்கா எங்களுக்கு என்னாச்சு வருஷத்துக்கு, இப்போ 1,20,000 அவங்கள வச்சே கிடைக்கும். அப்படி அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, அது சொல்கிறது சரிதானே சுருதி, அவன் செல்லுக்கு என்ன செலவோ ரோகிணி பார்த்து தந்துடுவா, நான் இப்படிலாம் நீ அவசரப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா, மீனா பேசியும் முத்தியும் பேச்சியும் கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் அத்தை, மீனா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவளாக பொய் சொல்ல மாட்டான், அவள் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா. சாதாரணமாக அவன் இப்போ தம்பி பிறந்தநாளுக்கு போகிறதவா அவன் புருஷன்ட்டே சொல்லிட்டு போகாதவா, உண்மையை சொல்லாதவா, உங்கள்கிட்டலாம் உண்மையாக சொல்ல போகிறா, நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு வந்து ரோஹிணி சந்தேகப்படுறீங்கன்னு, அவள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, அப்பா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய், அங்கே பாரு, கொஞ்சம் அமைதியாக இரு, என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரோஹிணி, என் செல்லை நீங்கள் எதுக்கு தட்டி விட்டீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட பேசுனீங்கன்னா வருமானம் வரதான் தட்டி விட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி தெரியல, தப்பு செய்கிறவங்க வந்து பதறுவாங்க, அதே பதற்றம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக தவறு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி, நீங்கள் வந்து ஒரு சில பட்சமாக பேசுகிறீங்க, உங்களுக்கு மீனாவை பிடிக்கும், மீனாவாக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணல, உண்மையை தான் பார்த்தேன், எனக்கு அந்த டாக்டர் யார் என்ன வரனே தெரியாது, நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் எப்படி பதறுதீங்கன்னு சொல்லிட்டு, இதிலே தெரியுது நீங்கள் தான் வந்து தப்பு செஞ்சுருக்கீங்க, அந்த டாக்டர் உண்மையிலே யாருன்னு எனக்கு தெரியாது,
ஆனால் வந்து நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், மனோஜை நான் சின்சியராக லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, இப்போ எப்படி பேசுகிறீங்களோ எனக்கு தெரியாது, நான் கண்டிப்பாக வந்து இதை என்னால் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நிரூபித்து காமிங்க ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. நேராக ரூமுக்குள்ளே போய் டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ரோகிணி. ஃபோன் அடித்து தயவு செய்து என்னோடய ரிப்போர்ட்டை யாரும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் உள்ள ரிப்போர்ட்டை வந்து யாரும் கொடுக்க மாட்டோம், எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஷயம் தெரியாமல் போயிடும், பார்த்துக்கலாம், ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாக இட்டு போகுது அப்படின்னு ரோகிணி நினைக்காங்க. ஆண்டி, டாக்டர்கிட்ட நானே அந்த ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ரிப்போர்ட்டு நீ எங்கே எடுத்தேன்னு கேட்குறாங்க. ஸ்ருதி கேட்கட்டும், ரொம்ப சூப்பராக கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தியா ஸ்ருதி, ரோகிணி பேசிட்டா, டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணாலும் உங்களை தான் தப்பாக நினைப்பாங்க, அவள் பார்லருக்கு ரெகுலராக வரவங்க அவங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆண்டி, நான் இதுக்கு ஆதாரத்தோடு உங்களை சந்திக்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்ப இதாக இருக்குது, எப்படி அதாவது ஆதாரங்க எதுவும் பற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து வீட்டுக்கு வெளியே வந்துட்டு நேராக சீதா பண்ணிக்காங்க. சீதா எனக்கு ஒரு உதவி செய்யணுமே அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க. ரோகிணி மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படியாவது எடுக்கணுமே அப்படிங்கிறாங்க. அதை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு, அங்கே தானே வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. அங்கே தான் வேலை பார்க்க, எடுத்தால் தெரிஞ்சிடாதா அப்படிங்கிறாங்க. நீ எடுத்தனே தெரியக்கூடாது என்ன, நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன் எங்கள் ஸ்டூடியோவில் வேலை பார்க்குறவங்ககிட்ட, எப்போ யார் ஃப்ரீயாக இருப்போ அந்த ரிப்போர்ட் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு, நீனே எடுக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வேணால் செய்யலாம், ஆனால் வந்து இது தப்பு தானே அப்படிங்கிறாங்க. இல்லை இதில் வந்து உன்னையும் உங்கள் அக்காவையும் நட்பேரை காப்பாற்றணுன்னா இதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நீ அங்கே வேலை பார்க்குற இப்போ ரோகிணி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீனும் மீனாவும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க ஆண்டி, அது சரி வராது. அதனால் வந்து எங்கே இருக்குது அது இருக்குன்னு மட்டும் சொல்லு, எப்போ வரணும், எப்போ ஆள்கள் இருக்காதுன்னு சொல்லு, நானே கூட வந்து எடுத்துக்கிறேன். அந்த எடுத்து அந்த ஆதாரத்தோடு கொஞ்சம் நிரூபித்தா மட்டும்தான் இந்த ரோகிணியோட முகத்திலேயே கிழிக்க முடியும். ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பெற்றுருக்குறாங்க, அதுக்கப்புறம் 2வது கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அவங்க சொல்லுதை வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இந்த ரோகிணி ரொம்பவே சமாளிக்கிறாங்க. எது உண்மை நம்மளுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ஸ்ருதி, நான் தான் கேட்டேன், கேட்கும்போது சொன்னாங்க 2வது பிரசவம் தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சொன்னாங்களே அந்த ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. என் வேலைக்கு எதுவும் பாதிப்பாயிராம அப்படிங்கிறாங்க. நீ என்ன கவர்மெண்ட் வேலையாக பார்க்க, போனால் போயிட்டு போகுது, உனக்கு நான் வேறு வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், எங்கள் ஸ்டூடியோவில் இன்னொரு வேலை இருக்குது சரியா, அதே வேலையை பார்க்கலாம், உனக்கு அதோட 5000 கூட சம்பளம்னாலும் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏசியில் உட்காந்து வேலை பார்க்க போகிறேன், அங்கேயாவது கஷ்டமாக இருக்கும், எங்கள் ஆஃபீஸில் கஷ்டமே இருக்காது, அதுக்கு நான் பொறுப்பு, ஆனால் அந்த ரிப்போர்ட்டை எப்படியாவது எடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ ரிப்போர்ட் எடுத்தாச்சுன்னு சொல்லி நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு எப்போ வரணும்னு கேட்குறாங்க. அவனை ஃபோன் அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே ஸ்ருதி ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன ஸ்ருதி காலைல கேட்குறீங்க அப்படிங்க, இல்லை இது கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு 11:30க்கு மேலே ஒரு ஆள் அனுப்புங்க, 11:30லேருந்து 2 மணி வரைக்கும் ஆளே இருக்காது செக்ஷனில், இந்த இடத்துல இருக்கும், நான் இருக்கிறது வந்து லெஃப்ட்டில் இருக்கும், அந்த ஃபைல் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து அன்னைக்கு உள்ளது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலரில் மெயின்டைன் பண்ணுறாங்க, மஞ்சள் கலரில் தான் இருக்கும், கிட்டத்தட்ட அந்த டோக்கன் நம்பர் வந்து 26ஆவதாக இருக்குது, 26ஆவதுக்கு அப்புறம் இருக்கும் அப்படிங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. ஒரு ஆளை செட் பண்ணுறாங்க. அவர் நேராக போகிறாரு, சீதாவை அப்படி பார்க்குறாங்க. சீதாவும் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. அங்கே கேமரா ஓடிட்டுருக்கு. டவார்னு மாஸ்க்கை போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு நேராக வெளில பைக்கில் போயிடுறாரு. கேமராவே இல்லாத இடத்துல கொண்டு சுற்றிட்டு கொடுக்குறாங்க. சுற்றி இதை வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சூப்பர் அப்படின்னு பார்க்குறாங்க. டாக்டர் சீல்லேருந்து எல்லாமே இருக்குது. ரைட்டு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே ரவிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரவி அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன சொன்னாங்க, நான் வந்து இதான் எனக்கு கல்யாணம், நான் பிரசவத்துக்கு எதுவும் போகல, செல்ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க, அதை தான் ஹாஸ்பிட்டல் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணி அப்படி தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்னி அப்படி தான் சொன்னாங்க, இப்போ ஒரு ஆதாரத்தை உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் அனுப்புகிறாங்க. இதை பார்த்தோன்னா ரவி ஷாக் ஆகிடுது. என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்படி தான் இருக்குது, இன்றைக்கி ஈவினிங் இருக்குது கச்சேரி அப்படிங்கிறாங்க. சுற்றி தயவுசெய்து இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது பண்ண வேண்டாம், என்ன ஏதுன்னு நமக்கு தெரியணும்ல, இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சாயந்தரம் 6 மணி ஆகுது. முத்துக்கும் மீனாவுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க ஸ்ருதி. 6 மணி கரெக்டாக வீட்டுக்கு வரோம், நீங்களும் வந்துடுங்க அப்படிங்க. சரி அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே விஜயா ரொம்ப தோரணையாக பேப்பர் பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்வதி உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்ருக்கும்போது ஆண்டி அங்கிள் எங்கே அப்படிங்கிறாங்க. எங்க ஸ்ருதி கூப்பிட்டா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இதை படிங்க அங்கிள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. என்னதுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் ரூம்லேருந்து வெளில வராங்க.
இது ஒன்றுமில்ல அங்கிள், இது வந்து ரோகிணி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கள்ல, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே இதில் என்னம்மா போட்டிருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் படிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. படிக்கும்போது அங்கிள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு. இப்போ 2வது குழந்த பிறக்கிறதுக்கு சரியாக வருமா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணியிருக்காங்க. அவங்க அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து தைராய்டு லெவல் கூட இருக்குது என்ன, அதுபோக வந்து 10 வருஷம் குழந்த பிறந்த பிறகு கேப்பில் நீங்கள் குழந்த பார்க்கணுன்னா ரொம்ப சிரமம், வாய்ப்புகள் குறைவு தான் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ரோகிணி ஸ்ருதி என்ன சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படிங்க, என்ன ஆன்ட்டி ஆன்ட்டின்ட்டு என்ன 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 சொல்லுது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லுவார், என்ன சொல்லுவாப்புல, ஏற்கனவே எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்த பிறந்துச்சு, அது ஒரு இடத்துல இருக்குது, இப்போ நான் 2வது குழந்த பிறக்க போகிறேன்னு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், என்ன என்ன சொல்கிறீங்க எல்லோரும், என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் மிச்சரு அப்படிங்கிறாரு முத்து. என்னடா அப்படிங்கிறாங்க. நாட்டில் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒன்றும் தெரியாது. உன் பொண்டாட்டிக்கு 10 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டியே ஒரு குழந்த இருக்கான். 2வது குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் போயிருக்காங்க. அந்த செக்கப்புக்கு தான் உங்களை கூப்பிட்ருக்காங்க சாரை. நீங்கள் பெரிய மல்டி மில்லியனர் மன்னாரங் கம்பெனி ஓனரு, உங்களுக்கு அதிகப்படியான வியாபாரம். நீங்கள் வந்து கடையில் இல்லை அப்படின்னா பல லட்ச ரூபா லாஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் மெடிக்கல் செக்கப் போகல. அந்த அம்மா போயிருக்காங்க. போகும்போது அந்த ரிப்போர்ட்டை தான் வந்து அந்த பலகுரல் அம்மா வந்து காமிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சுதி நீ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் கண்ணாடியை போட்டுட்டு கண்ணை முழிக்காதீங்க, இந்த ரிப்போர்ட்டை படிங்க. நீங்கள் தான் 4 டிகிரி 5 டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. இதை படித்து பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகி சோஃபாவில் ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துறாரு. டேய் கண்ணா அப்படிங்கிறாங்க. கண்ணாவா, மீனா தண்ணி குண்டா, அவனுக்கு மயக்கத்தில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. தண்ணி இது வலிக்கிறாங்க. டேய் படிச்சோடா அப்படிங்கிறாங்க. முத்து சுமர்றா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஏன் இப்படி செஞ்ச அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. நான் ஆன்ட்டிலாம் கூப்பிடாத, ஏன் இப்படி செஞ்ச அப்படிங்கிறாங்க. சாரி ஆன்ட்டி, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு ஒரு பையன் இருக்கான் சரிங்களா, அந்த பையன் ஃபாரினில் தான் இருக்கான். என்ன பல கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. என் முதல் கணவருக்கும் பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு பல 1000 கோடி ரூபா சொத்து இருக்குது, அதுக்கும் அதிபதி தான், எல்லாத்துக்குமே நான் தான் வந்து லீகலாக பார்க்குறவா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆகா, அந்த பையனோட அப்பனுக்கு பல கோடி ரூபா இருக்கா, அதுவும் மனோஜ் தான் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோகிணி இவ்வளோ நடந்திருக்கலாம், ஏன்ட்டியா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி அமைதியாகிறாங்க. எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது, இந்த ஆன்ட்டி மட்டும் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆன்ட்டி மற்றவங்கள இதெல்லாமே பேசுவீங்க, இப்போ ரோகிணி 10 வருஷத்துக்கு முன்னூட்டி குழந்தை வச்சுருக்காங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் பெரிய கோடீஸ்வரி, ஃபாரினில் இதெல்லாம் ஜெகஜம்மா, என்ன அவளுக்கு பல கோடி ரூபா சொத்து இருக்குது, அந்த அவருக்கு மூத்த கணவருக்கு பல 1000 கோடி ரூபா சொத்து இருக்குங்க, அதுக்கும் அதானே அதிபதி, எல்லாமே மனோஜுக்கு தானே வரப்போகுது, இந்த ஃபேமிலிக்கு தானே வரப்போகுது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்படிங்கிறாங்க. என்னடா இவ்வளோ கேவலமாக அம்மா இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கலப்பா, ரொம்ப கேவலமாக இருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா எந்த நேரத்தில் எதை பேசணும்னு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க பணம் தானங்க பெருசு, அவள் குழந்தை தான் இருந்துட்டு போகுது, ஒன்றுமில்லாதவனா நம்ம ஏதாவது சொல்லலாம், அவள் பெரிய கோடீஸ்வரி, அந்த குழந்தை ஏற்கனவே இருக்க குழந்தைக்குமே பல கோடி ரூபா சொத்து இருக்கும்போது நம்ம எடுத்து வளர்த்தா தான் இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா, கிறிஸ்டின் அங்கே வளர்க்குறதெல்லாம் 1000 குறை சொன்னாங்க, ஆனால் பல 1000 கோடி ரூபா சொத்து இருக்குதுன்னு சொன்னோன்னா அதை வளர்க்கலாமா பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மைக்கு வந்து அன்பு பாசம்லாம் கிடையாது, பணம் இருந்தால் என்னன்னாலும் இது பண்ணுவா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாங்க ரோகிணிட்ட, ரோகிணி முதல் கணவருக்கு நிறைய சொத்து இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ வேணால் அந்த பையனை நம்ம வளர்த்துக்கலாம், அந்த சொத்துலாம் நம்மளுக்கு வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனடா, உன் பஞ்சாயத்து போய் நான் கேட்குற மாதிரி இருக்கு பாரு, மீனா வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ணாமலையும் நீ கழிச்சு போட்ட போயிடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே ரோகிணி மனோஜ் ஸ்ருதி மட்டும் இருக்காங்க. ஸ்ருதி இருந்தால இப்படி இருக்காங்களா அப்படின்ட்டு போயிடுறாங்க. உடனே என்ன ரவி இப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா இவ்வளோ இதாக போவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, பணம் தான் பெரிய இதாக நினைக்கிறாங்க, ஆனால் வந்து அண்ணி பண்ண தப்பையோ இதையோ யாரும் பொருட்டாக மாட்டேங்காங்க அவங்க 3 பேரும் அப்படிங்கிறாங்க. அவங்க 3 பேரும் பணம் நினைக்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் வந்து அதில் ஏமாற்றம்னு வரும்போது தெரியும் ரவி அப்படிங்கிறாங்க ஸ்ருதி ரவிட்ட. உடனே ரவி ரொம்பவே யோசனை பண்ணுறாரு, இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.